ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 9. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என நாமம் பலவும் நவில அழைக்கிறாள் கோதை. இந்த திருப்பாவை பாசுரம் 9ஆம் பாசுரத்தில் மார்கழியின் இந்த காலைக்கு 2 தன்மைகள். ஒன்று, அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது. மற்றொன்று, துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது. இனி பாசுரத்திற்குள் செல்லலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 9ற்கு உண்டான விளக்கம். அதிகாலையில் எழுந்தாள் ஆண்டாள். மார்கழியின் இதமான குளிரில் மெல்ல ஆயர்பாடி வீதிகளில் நடந்து தன் தோழியரை மார்கழி நீராட அழைக்கிறாள். இந்த பாவை நோன்பின் பலன்களை சொல்லி அவர்களுக்கு ஏற்கனவே அவள் விளக்கிவிட்டாள். தானாக முன் வந்தவர்கள் ஒரு கூட்டமாய் கோதையின் பின் திரண்டு அந்த கோவிந்தனை பாடிக்கொண்டு வருகின்றனர். சில தோழிகள் சுணங்குகின்றனர். எப்படி நல்ல பக்தன் கடவுளை விடுவதில்லையோ அதுபோல கடவுளும் பக்தனை விடுவதில்லை. தொடர்பும் அன்பும் உடையவர்களாய் ஒருவருக்கொருவர் தொடர்கின்றனர். அதுபோலத்தான் கோதையும். கோதையின் தோழியர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தி நாயக பெண், மற்றொருத்தி கோதுகலம் உடையவள், இன்னொருத்தியோ செல்வச் செழிப்பில் புரளும் நங்கை. ஆனால் இவர்கள் எல்லாரையும் இணைப்பது கண்ணன் மீதான பக்தி. இந்த மார்கழி மாதத்தில் அவனை கொண்டாடுவதற்காகவே தான் பாவை நோன்பினை மேற்கொண்டோம். அந்த நோன்பில் ஒருவரும் பின்தங்கிவிடக்கூடாது என்று எண்ணுகிறாள் ஆண்டாள். மார்கழியின் இந்த காலைக்கு 2 தன்மைகள். ஒன்று, அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது. மற்றொன்று, துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது. அதிலும் அதிகாலையில் நீராடி அந்த இறைவனை துதிப்பதன் மூலம் அடையும் பரவசம் சொர்க்கத்தை விட மேன்மையானது. கோதை அந்த உணர்வை அனைத்து தோழியரும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். ஒரு விதத்தில் நல்ல தலைமையின் தனித்துவமான குணமும் அதுதான். யாரெல்லாம் நம்மை சேர்ந்தார்களோ அவர்களை கைவிடாதவர்களே நல்ல தலைமைகள். ஆயர்பாடியில் அனைவரும் உறவினர்தாம். பிடித்தமான உறவு சொல்லி ஒருவருக்கொருவர் அழைத்துக் கொள்வர். அப்படி இந்த தோழியின் தாயை மாமி என்றும் தந்தையை மாமன் என்றும் அழைக்கிறாள் கோதை. சாதாரணமாக உறங்குபவர்களை எழுப்புவதே அவ்வளவு சிரமம் என்றால் இவளோ தூமணி மாடத்தில் உறங்குகிறாள். தூய மணிகளால் அந்த மாடம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த மாடத்தை சுற்றி விளக்குகள் எரிகின்றன. தூய அகில் அங்கே மணக்கிறது. பஞ்சணையில் தோழி கண்மூடி தூங்குகிறாள். உறங்குவதனால் அவள் பாவி என்ற பொருள் இல்லை. அவள் அந்த நாராயணனை எண்ணி அவன் வசம் தன்னை சரணாகதி செய்த திருப்தியில் நிம்மதியில் உறங்குகிறாள். ஆனாலும் சொற்படி காலையில் எழுந்திருந்து வந்திருக்க வேண்டாமோ? இதற்கு முன்னெல்லாம் நாயக பெண்ணே, கோதுகலமுடையவளே என்றெல்லாம் தோழியரை போற்றி அழைத்த கோதை இங்கே கொஞ்சம் கராராக அழைக்கிறாள். செல்வத்தின் முன் குரலையும் சொற்களையும் குழைய வைக்க வேண்டிய அவசியம் கோதைக்கு என்ன? மேலும் உறவுகளிடம் கடிந்து கொள்ளும் உரிமை அவளுக்கு இல்லையா என்ன? தன் சொற்களை எனவே கடுமையாக்கினாள். மாமி, உன் மகளுக்கு பதில் சொல்ல முடியாதா? நாங்கள் வாசலில் நின்று அழைப்பது அவள் காதுகளில் விழவில்லையா? அதனால்தான் அவளால் பதிலும் சொல்ல முடியாதபடிக்கு வாயடைத்து போயிருக்கிறாளா? ஒருவேளை ஏதாவது மந்திரத்தால் கட்டுண்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மயங்கி கிடக்கிறாளா என்ன? பாவையே, உன் அறையின் மணிக்கதவை திறந்து கொண்டு வா. நீ எங்களோடு இணைந்து கொண்டால் அந்த கண்ணனை, மாயங்கள் செய்வதில் வல்லவனை, வைகுந்தனை, மாதவனை நாம் பல்வேறு நாமங்கள் சொல்லி போற்றி பாடலாம். பாவையே, சீக்கிரம் வா என்றாள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு கண்ணனின் மேல் இருக்கும் பிரியம் போலவே தோழிகள் மேல் இருக்கும் பிரியமும் மாசற்றது. அத்தகைய பிரியத்தினாலேயே தம் தோழிகளை வலியச் சென்று எழுப்புகிறாள். அந்த கண்ணன் இந்த மார்கழியில் அனைவருக்கும் மிகச் சமீபமாக இருக்கிறான். அவனை பாடி பணி செய்து
பாக்கியம் பெறலாம். இந்த பாசுரத்தை தினமும் பாடி வர செல்வச் செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. நன்றி. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.